அதனால்தான் என்னோட வாழ்க்கை இனிமையா மீனாட்சியோட ஆசீர்வாதத்தோடு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் நெடுங்காலமாக பயணிப்பதில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பல சவால்களை சந்தித்து தமிழகத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேல இன்னைக்கு மீனாட்சியை கும்பிட்டு விட்டு வந்து சொல்கிறேன், இந்த மக்களின் உணர்வுகளை, இறைவனை இறைவியை கும்பிடும் மக்களின் உணர்வுகளை மதிக்காததால் தான் இதற்கு முந்தைய ஆட்சி, திமுக ஆட்சி தனது ஆட்சியை இழந்தது. ஆக இந்த மக்களின் உள்ளு உணர்வை, இறை உணர்வை ஏதோ மதக்கலவரம் போல சித்தரிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆக இறைவனை அன்போடு அருளோடு கும்பிடுவதை, இதே அருள்தான் எங்களுக்கு அன்போடு பணிவோடு திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றி கும்பிட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் உள்ள மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் நேற்று 2 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற நிலையே தொடரும், நாங்க விளக்கேற்ற விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் அப்படி சொல்வதில் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு வெளிச்சம் பிடிக்காது, மின்வெட்டு இருட்டு தான் அவருக்கு பிடிக்கும். அதனால இந்த எங்களால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. வழக்காடு மன்றத்திலேயே இந்த சாமானிய மக்களின் உணர்வுகளுக்கு, இந்த ஏழை பக்தர்களின் உணர்வுகளுக்கு, இந்த உறுதியான பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அங்கே விளக்கேற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வந்ததற்கு பின்பும் நாங்கள் விளக்கேற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது ஆணவத்தின் வெளிப்பாடு. ஏதோ கொஞ்சம் விசில் சத்தமா கேட்டுச்சுன்றதுக்காக இந்த பக்தர்களின் குரல் உங்களுக்கு கேட்காமல் இருக்கலாம். ஆனா இந்த பக்தர்களின் குரல் உங்க விசில் சத்தத்தை விட உறுதியானது, உறக்கமானது, உறுதியானது, வலிமையானது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால மறுபடியும் சென்ற ஆட்சி செய்த அதே தவிர திருப்பரங்குன்றத்துல மத கலவரம், அமைதியை நாங்க நிலைநாட்டுறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் இப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்க கரூர்ல போய் நீங்க எவ்வளவு கலாட்டா பண்ணீங்க, ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல அமைதியாக விளக்கேற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், அந்த பகுதி மக்கள் போராடினார்கள். ஆக இந்துக்களின் அந்த பரந்த மனப்பான்மையை மறுபடியும் இடர வேண்டாம் என்று நான் இந்த அரசிற்கு கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பான்மையான மக்கள் அந்த இதை விரும்பல, விரும்பல, ஒற்றுமையை தான் விரும்புறாங்க. இல்ல ஒற்றுமை அது வேற்றுமைன்னு யார் சொன்னா நான் கேக்குறேன். அங்க அந்த மக்கள்லாம் ஒற்றுமையா, நீங்களே பத்திரிகைக்காரங்களே சொல்லுங்க, அங்க உண்ணாவிரதம் இருந்தாங்களா? அங்க யாரும் கட்சிக்காரங்க இருந்தாங்களா? பொதுமக்கள் இருந்தாங்க. ஒரு அம்மா, பெரியம்மா சொன்னாங்க, நான் ஏன் உயிர் போறதுக்குள்ள நான் அங்க விளக்க பாத்துறணும்னு சொன்னாங்க. அதனால பொதுமக்களின் உணர்வை மத உணர்வு என்று கொச்சைப்படுத்துவதே தவறு என்பது எனது கருத்து. கோயில்ல என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்கணும். அதனால சும்மா நீங்க, இப்ப நான் கேக்குறேன், இதே மின்துறையில ஊழல் இல்லைன்னு சொன்னீங்க, 26 டிஸ்க் காணாம போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சில டிஸ்க்கு தான் இவங்க கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஊழலை காப்பாற்றுவதில் இவர்களும் மிக ஊக்கமாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் இல்ல. இன்னைக்கு ஸ்மார்ட் மீட்டர் எல்லா இடங்களிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கும் போது 30,000 கோடி ஆகும், அதனால நாங்க மறுபரிசீலனை செய்யறோம் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல டாஸ்மாக்குங்க, 717 டாஸ்மாக் கடையை மூடுகிறோம் என்று சொன்னவர்கள், அங்க டாஸ்மாக் மூடுனா கூட அங்க மனமகிழ் மன்றம் என்ற பார்கள் திறந்திருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில் போட்டிருக்கிறார்கள், எங்கெல்லாம் கடை மூடப்படுகிறதோ அங்கே தனியார் பார்கள் திறக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அங்க கடை மூடி இருக்கும், ஆனா கடையில இருந்து சரக்கு வாங்கி கார்ல வச்சு குடிச்சிட்டு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல பாட்டில வீசிட்டு போறாங்க. டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல திறந்திருக்கும், ஆனா திறந்திருக்காது, மூடி இருக்கும், ஆனா மூடல. இந்த கதை தான் இருக்குது. அதனால நீங்கள் தீவிரமாக பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல், இன்னும் கஞ்சா அதிகமாக நடமாடுகிறது, இன்னும் போதைப் பொருள் நடமாடுகிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகை திறந்தா 7 பாலியல் குற்றங்கள், 7
ஒரே பத்திரிகையில ஒரே பக்கத்துல. ஆக இதுதான் தமிழகத்தின் தலையெழுத்தா? ஒரே பக்கத்துல 7 பாலியல் பலாத்காரங்கள். வெளியில தூங்கிக் கொண்டிருந்த 70 வயது பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். 2 பெண் குழந்தைகள் கள்ளக்குறிச்சியில பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிங்க பெண்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. தமிழக சிங்க பெண்களை காப்பாற்றுங்கள். நீங்கள் சிங்க பெண்களை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்வது தமிழகத்தில் இன்னும் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்ற நிலை தொடர்கிறது என்பது மிக வருத்தமான ஒரு விஷயம். ஆக எங்களது கட்சியில் லட்சியவாதிகள் இருக்கிறார்கள். அங்க லட்சம் என்று சொல்வதை எல்லாம் நான் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. எங்கள் கட்சி தொண்டர்கள் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி இந்த பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தவர்கள், வளர்த்து கொண்டிருப்பவர்கள், வளர்க்க போகிறார்கள், ஆட்சியில் அமர வைக்க போகிறார்கள். ஒன்றே ஒன்று சொல்றேன், ஏதோ இளைஞர்கள்லாம் அங்க போயிட்டாங்கன்னா எந்த இளைஞரும் போகல. சுயநலவாதிகள் வேண்டுமென்றால் சென்றிருப்பார்கள். பொதுநலவாதிகள் யாரும் எங்கிட்ட இருந்து போகல. அது மட்டும் இல்ல, நேற்று எங்க மாநில தலைவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பிரதமரும் ஆசீர்வாதம் கொடுக்கல, உள்துறை அமைச்சரும் வாழ்த்து சொல்லல. ஆக கட்சியை விட்டு போபவர்களுக்கு வாழ்த்து கிடையாது. ஆனால் எங்கள் கட்சி மிக 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 உறுதியாகி இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தாமரையில ஒரு இதழை கூட யாராலும் அசைக்க முடியாது, ஒரு இதழை கூட அசைக்க முடியாது. அதனால இன்னைக்கு இந்த பொற்றாமரை இருக்கின்ற இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம். இந்த தாமரை பொற்றாமரையாக அடுத்த முறை 2031 ஆட்சியில் வீற்றிருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. போறவங்களை பத்தி கவலை இல்லை, இருப்பவர்கள் உறுதியாக இருப்பார்கள். இல்ல, இதை நான் அவங்களை வன்மையா கண்டிக்கிறேன். நேற்று வன்னியரசா இருக்கட்டும், மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், இன்னொரு முகத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. உங்க கட்சியில வேணா, காங்கிரஸ்ல வேணா ஒவ்வொரு முகமா இருக்கலாம். ஜோதிமணிக்கு ஒரு முகம், மாணிக் தாக்கூருக்கு ஒரு முகம், இப்படி முகத்தை காண்பித்து காண்பித்து நீங்க திமுக முதுகுல குத்துனீங்க. நாங்க அப்படி இல்ல. எங்களோட ஒரே முகம் தாமரை முகம், பாஜகவோட முகம். வேறு முகங்களை காண்பித்து பாஜகவிற்கு மாற்று சக்தி தேட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. இதில் நான் மிக 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 உறுதியாக தெளிவுபடுத்துகிறேன். இங்க இருந்து போனவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் எந்த விதத்திலும் வாழ்த்தும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. இவர்கள் சொல்வது பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு நடந்த பின்பு உறுதியா இருக்குது. அப்ப ஏதாவது ஒரு கதை கட்டி விடுவான்னு மாணிக் தாக்கூர் கதை கட்டுவார், வன்னியரசு கதை கட்டுவார். இதை பற்றி நாங்கள் கவலையே படவில்லை என்பது. இல்ல, அதுல நான் வரவே இல்லை. காரணத்தெல்லாம் அவர்கிட்ட போய் கேளுங்க. ஆனா பாஜகவை நேசித்த தொண்டர்கள் இங்கதான் இருக்கிறார்கள். அதனால நீங்க அதை பத்தி அவர் நேசிச்சார் இவர் நேசிச்சார் நீங்க சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். பாஜகவை நேசித்தவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்க யாருமே பாஜக காரங்க போகலன்னு. நேற்று நயினாரே வந்து சொல்லி இருக்கிறாரு பாஜக. ஐயா, நான் போகலன்னு சொல்ல ஐயா. உண்மையான இருக்கவங்க போக மாட்டாங்க, உண்மையா இருக்கிறவங்க போக மாட்டாங்க. போயிருக்காங்க, எல்லாரும் திரும்பி உண்மையா இருக்கவங்க போக மாட்டாங்க. போன அப்புறம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சவங்க திரும்பி வருவாங்க. அவ்வளவுதானே. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க வந்ததுனால தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. வந்ததுனால ஸ்ட்ராங் ஆகல, போனதுனாலும் ஸ்ட்ராங் போகல. எப்பவுமே இந்த கட்சி பலமான கட்சியா தான் இருக்குது. அவருடைய அரசியல் அந்த சாதனையா எதை சொல்லுவாங்க? அதாவது அவர் படம்லாம் 100 நாட்கள் ஓடிச்சுன்னு நீங்க பெருமையா பேசலாம். 30 நாட்கள் அரசாங்கம் ஓடுறதுக்குள்ளே திக்கி திணறி ஓட்டி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்திருக்கிறது, ஊழல் குற்றச்சாட்டுகள், ஒவ்வொரு துறை அமைச்சரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அதனால 100 நாட்கள் படத்தை ஓட்டிய முதலமைச்சர் விஜயினால் 30 நாட்கள் அரசாங்கத்தை ஓட்டுறதே மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அது ஓட்டுறதை பொறுத்து அவங்க எந்த அளவுக்கு ஓட்டுறாங்கன்னு இதுல யார் கையில இருக்குன்னா, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் இவங்க முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னைக்கு முட்டை இழுக்கிறாங்களோ, சப்போர்ட்டை இழுக்கிறாங்களோ, அப்ப அது எப்ப விழுன்னு எனக்கு தெரியாது. அதனால 5 வருஷம் நீடிக்குமான்னு ஏன்ட்ட கேட்கறத விட மறைமுகமா அவங்களை அமைச்சு இந்த தற்காலிகமா ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா ஸ்டாலின், அவர்கிட்ட கேளுங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் நாங்க இங்கேயும் இருக்கோம், அங்கேயும் இருக்கோம், அங்க நாங்க போகல, ஆனா இங்க நாங்க இருக்கோம். மந்திரி சபையில இடம் பெறுவோம், ஆனா மந்திரி சபை ஆறதுக்கு மந்திரி ஆறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல.
திருமாவளவன் அவங்ககிட்ட கேளுங்க. எல்லாத்துக்கும் மேல முத்தரசன் கேளுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொப்புள் கொடி இன்னும் அறுக்கப்படவில்லையாம். அப்ப தொப்புள் கொடி அறுக்கப்படாத ஆட்சி கூட தான் நீங்க இருக்கிறீங்களா? ஆக அந்த ஆட்சி கூட இருந்துகிட்டு இரட்டை வேடம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு திமுக ஒன்றை உணர்ந்திருக்கிறது. ராகுல் காந்தி இரட்டை வேடம் போடுறவரு, முதுகுல குத்துறவரு. இததான் நாங்க 10-15 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அவரை கொண்டாடி கொண்டு இருந்தீர்கள். அவர் முதுகில் குத்தி விட்டு போய்விட்டார். இண்டி கூட்டணி வெலவெலத்து போய்விட்டது என்பதற்கு திமுக இண்டி கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் போவோமா இல்லையான்னு சொல்லியிருக்காங்க. ஆக நாங்க எப்பவும் சொல்லிக் கொண்டிருந்ததை ஸ்டாலின் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். ஒரு நிமிஷம், அதிகமா நடக்குது. உட்கட்சி பூசலாம் எடுத்துருக்கு. அதிமுக எதிர்காலம் என்னமாக்கும் இருக்கு? இன்னொரு கட்சியோட எதிர்காலத்தை பத்தி நான் சொல்வது சரியா இருக்காது. அந்தந்த கட்சிக்கு அந்தந்த எதிர்காலம் இருக்கும். ஆனா என்ன பொறுத்த மட்டும் இந்த அரசாங்கம் விசில்ல இருந்து அசலுக்கு வரணும். எப்ப பார்த்தாலும் இன்னொரு கட்சியில இருந்து புள்ள பிடிக்கிற மாதிரி அவங்கள பிடிக்கிறதுல கவனம் செலுத்துறதை விட ஆட்சியை பிடித்து வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று எனது கருத்து. என்ன பேரம் அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஆனா பேரம் இருக்குது, அவ்வளவுதான். இல்ல, எல்லாரும் அவங்கவுங்க கட்சி ஒரு பின்னடைவை வரும்போது உற்சாகப்படுத்துவதற்கு அவர் சொன்னது கரெக்ட் தான். எந்த கட்சியுமே தனது வலிமையை இழக்காது. கொஞ்ச நேரம் பின்னடைவு வரலாம், அப்புறம் முன்னே இதே திமுக ஒரு இடம் 2 இடம் இருந்ததுல அப்புறம் ஆட்சிக்கு வரலையா? அதனால எந்த கட்சியுமே யாருமே அழித்து விட முடியாது என்பது எனது கருத்து. அதனால்தான் என்னோட வாழ்க்கை இனிமையா மீனாட்சியோட ஆசீர்வாதத்தோடு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் நெடுங்காலமாக பயணிப்பதில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பல சவால்களை சந்தித்து தமிழகத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேல இன்னைக்கு மீனாட்சியை கும்பிட்டு விட்டு சொல்கிறேன், இந்த மக்களின் உணர்வுகளை, இறைவனை இறைவியை கும்பிடும் மக்களின் உணர்வுகளை மதிக்காததால் தான் இதற்கு முந்தைய ஆட்சி திமுக ஆட்சி தனது ஆட்சியை இழந்தது. ஆக இந்த மக்களின் உள்ளு உணர்வை, இறை உணர்வை ஏதோ மதக்கலவரம் போல சித்தரிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆக இறைவனை அன்போடு அருளோடு கும்பிடுவதை, இதே அருள்தான் எங்களுக்கு அன்போடு பணிவோடு திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றி கும்பிட வேண்டும் என்று நாங்க நினைக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் உள்ள மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் நேற்று 2 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற நிலையே தொடரும், நாங்க விளக்கேற்ற விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் அப்படி சொல்வதில் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு வெளிச்சம் பிடிக்காது, மின்வெட்டு இருட்டு தான் அவருக்கு பிடிக்கும். அதனால இன்று எங்களால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. வழக்காடு மன்றத்திலேயே இந்த சாமானிய மக்களின் உணர்வுகளுக்கு, இந்த ஏழை பக்தர்களின் உணர்வுகளுக்கு, இந்த உறுதியான பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அங்கே விளக்கேற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வந்ததற்கு பின்பும் நாங்கள் விளக்கேற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது ஆணவத்தின் வெளிப்பாடு. ஏதோ கொஞ்சம் விசில் சத்தமா கேட்டுச்சுன்றதுக்காக இந்த பக்தர்களின் குரல் உங்களுக்கு கேட்காமல் இருக்கலாம். ஆனா இந்த பக்தர்களின் குரல் உங்க விசில் சத்தத்தை விட உறுதியானது, உறக்கமானது, உறுதியானது, வலிமையானது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால மறுபடியும் சென்ற ஆட்சி செய்த அதே தவிர திருப்பரங்குன்றத்துல மத கலவரம், அமைதியை நாங்க நிலைநாட்டுறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் இப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்க கரூர்ல போய் நீங்க எவ்வளவு கலாட்டா பண்ணீங்க, ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல அமைதியாக விளக்கேற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், அந்த பகுதி மக்கள் போராடினார்கள். ஆக இந்துக்களின் அந்த பரந்த மனப்பான்மையை மறுபடியும் இடர வேண்டாம் என்று நான் இந்த அரசிற்கு கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பான்மையான மக்கள் அந்த இதை விரும்பல, விளக்கேற்றத விரும்பல, ஒற்றுமையை தான் விரும்புறாங்க. இல்ல, ஒற்றுமை அது வேற்றுமைன்னு யார் சொன்னா நான் கேக்குறேன். அங்க அந்த மக்கள்லாம் ஒற்றுமையா, நீங்களே பத்திரிகைக்காரங்களே சொல்லுங்க, அங்க உண்ணாவிரதம் இருந்தாங்களா? அங்க யாரும் கட்சிக்காரங்க இருந்தாங்களா?
பொதுமக்கள் இருந்தாங்க. ஒரு அம்மா பெரியம்மா சொன்னாங்க, நான் ஏன் உயிர் போறதுக்குள்ள நான் அங்க விளக்க பாத்துறணும்னு சொன்னாங்க. அதனால பொதுமக்களின் உணர்வை மத உணர்வு என்று கொச்சைப்படுத்துவதே தவறு என்பது எனது கருத்து. இந்த கோயில்ல என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்கணும். அதனால சும்மா நீங்க இப்ப நான் கேக்குறேன், இதே மின்துறையில ஊழல் இல்லைன்னு சொன்னீங்க. 26 டிஸ்க் காணாம போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சில டிஸ்க்கு தான் இவங்க கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஊழலை காப்பாற்றுவதில் இவர்களும் மிக ஊக்கமாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் இல்ல. இன்னைக்கு ஸ்மார்ட் மீட்டர் எல்லா இடங்களிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கும் போது 30,000 கோடி ஆகும். அதனால நாங்க மறுபரிசீலனை செய்யறோம் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல டாஸ்மாக்குங்க. 717 டாஸ்மாக் கடையை மூடுகிறோம் என்று சொன்னவர்கள் அங்க டாஸ்மாக் மூடுனா கூட அங்க மனமகிழ் மன்றம் என்ற பார்கள் திறந்திருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில் போட்டிருக்கிறார்கள், எங்கெல்லாம் கடை மூடப்படுகிறதோ அங்கே தனியார் பார்கள் திறக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அங்க கடை மூடி இருக்கும், ஆனா கடையில இருந்து சரக்கு வாங்கி கார்ல வச்சு குடிச்சிட்டு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல பாட்டில வீசிட்டு போறாங்க. டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல திறந்திருக்கும், ஆனா திறந்திருக்காது, மூடி இருக்கும், ஆனா மூடல. இந்த கதை தான் இருக்குது. அதனால நீங்கள் தீவிரமாக பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல், இன்னும் கஞ்சா அதிகமாக நடமாடுகிறது, இன்னும் போதைப் பொருள் நடமாடுகிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகை திறந்தா 7 பாலியல் குற்றங்கள், 7 ஒரே பத்திரிகையில ஒரே பக்கத்துல. ஆக இதுதான் தமிழகத்தின் தலையெழுத்தா? ஒரே பக்கத்துல 7 பாலியல் பலாத்காரங்கள். வெளியில தூங்கிக் கொண்டிருந்த 70 வயது பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். 2 பெண் குழந்தைகள் கள்ளக்குறிச்சியில பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிங்க பெண்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. தமிழக சிங்க பெண்களை காப்பாற்றுங்கள். நீங்கள் சிங்க பெண்களை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்வது தமிழகத்தில் இன்னும் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்ற நிலை தொடர்கிறது என்பது மிக வருத்தமான ஒரு விஷயம். ஆக எங்களது கட்சியில் லட்சியவாதிகள் இருக்கிறார்கள். அங்க லட்சம் என்று சொல்வதை எல்லாம் நான் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. எங்கள் கட்சி தொண்டர்கள் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி இந்த பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தவர்கள், வளர்த்து கொண்டிருப்பவர்கள், வளர்க்க போகிறார்கள், ஆட்சியில் அமர வைக்க போகிறார்கள். ஒன்றே ஒன்று சொல்றேன், ஏதோ இளைஞர்கள்லாம் அங்க போயிட்டாங்கன்னா எந்த இளைஞரும் போகல. சுயநலவாதிகள் வேண்டுமென்றால் சென்றிருப்பார்கள். பொதுநலவாதிகள் யாரும் எங்கிட்ட இருந்து போகல. அது மட்டும் இல்ல, நேற்று எங்க மாநில தலைவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பிரதமரும் ஆசீர்வாதம் கொடுக்கல, உள்துறை அமைச்சரும் வாழ்த்து சொல்லல. ஆக கட்சியை விட்டு போபவர்களுக்கு வாழ்த்து கிடையாது. ஆனால் எங்கள் கட்சி மிக 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 உறுதியாகி இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தாமரையில ஒரு இதழை கூட யாராலும் அசைக்க முடியாது, ஒரு இதழை கூட அசைக்க முடியாது. அதனால இன்னைக்கு நான் பொற்றாமரை இருக்கின்ற இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம். இந்த தாமரை பொற்றாமரையாக அடுத்த முறை 2031 ஆட்சியில் வீற்றிருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. போறவங்களை பத்தி கவலை இல்லை, இருப்பவர்கள் உறுதியாக இருப்பார்கள். இல்ல, இதை நான் அவங்களை வன்மையா கண்டிக்கிறேன். நேற்று வன்னியரசா இருக்கட்டும், மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், இன்னொரு முகத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. உங்க கட்சியில வேணா காங்கிரஸ்ல வேணா ஒவ்வொரு முகமா இருக்கலாம். ஜோதிமணிக்கு ஒரு முகம், மாணிக் தாக்கூருக்கு ஒரு முகம், இப்படி முகத்தை காண்பித்து காண்பித்து நீங்க திமுக முதுகுல குத்துனீங்க. நாங்க அப்படி இல்ல. எங்களோட ஒரே முகம் தாமரை முகம், பாஜகவோட முகம். வேறு முகங்களை காண்பித்து பாஜகவிற்கு மாற்று சக்தி தேட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. இதில் நான் மிக 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 உறுதியாக தெளிவுபடுத்துகிறேன். இங்க இருந்து போனவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் எந்த விதத்திலும் வாழ்த்தும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. இவர்கள் சொல்வது பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு நடந்த பின்பு உறுதியா இருக்குது. அப்ப ஏதாவது ஒரு கதை கட்டி விடுவான்னு மாணிக் தாக்கூர் கதை கட்டுவார், வன்னியரசு கதை கட்டுவார். இதை பற்றி நாங்கள் கவலையே படவில்லை என்பது. இல்ல, அதுல நான் வரவே இல்லை. காரணத்தெல்லாம் அவர்கிட்ட போய் கேளுங்க.
ஆனா பாஜகவை நேசித்த தொண்டர்கள் இங்கதான் இருக்கிறார்கள். அதனால நீங்க அதை பத்தி அவர் நேசிச்சார் இவர் நேசிச்சார் நீங்க சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். பாஜகவை நேசித்தவர்கள் எல்லாரும் இங்க இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்க யாருமே பாஜக காரங்க போகலன்ட்டு. நேத்து நயினாரே வந்து சொல்லி இருக்கிறாரு பாஜக. ஐயா நான் போகலன்னு சொல்ல ஐயா, உண்மையான இருக்கவங்க போக மாட்டாங்க, உண்மையா இருக்கிறவங்க போக மாட்டாங்க, போயிருக்காங்க எல்லாரும் திரும்பி உண்மையா இருக்கவங்க போக மாட்டாங்க. போன அப்புறம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சவங்க திரும்பி வருவாங்க, அவ்வளவுதானே. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க வந்ததுனால தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. வந்ததுனால ஸ்ட்ராங் ஆகல, போனதுனாலும் ஸ்ட்ராங் போகல. எப்பவுமே இந்த கட்சி பலமான கட்சியா தான் இருக்குது. அவருடைய அரசியல் அந்த சாதனையா எதை சொல்லலாம்? அதாவது அவர் படம்லாம் 100 நாட்கள் ஓடிச்சுன்னு நீங்க பெருமையா பேசலாம். 30 நாட்கள் அரசாங்கம் ஓடுறதுக்குள்ளே திக்கி திணறி ஓட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்திருக்கிறது, ஊழல் குற்றச்சாட்டுகள், ஒவ்வொரு துறை அமைச்சரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அதனால 100 நாட்கள் படத்தை ஓட்டிய முதலமைச்சர் விஜயினால் 30 நாட்கள் அரசாங்கத்தை ஓட்டுறதே மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அது ஓட்டுறதை பொறுத்து அவங்க எந்த அளவுக்கு ஓட்டுறாங்கன்னு இதுல யார் கையில இருக்குன்னா கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இவங்க